நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்திய பொருட்களுக்கான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்தது. மருந்து மற்றும் மின்னணு பொருட்கள் மற்றும் செல்போன்களுக்கு மட்டும் வரி விதிப்பில் விலக்கு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு நடவடிக்கையால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கவலை. நடப்பாண்டில் உள்நாட்டு உற்பத்தி குறையும் அபாயம் உள்ளதாகவும் தகவல். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் பெரும் பாதிப்பு. மாதத்திற்கு 2000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படும் என தொழில்துறையினர் வேதனை. IPL கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் அஸ்வின். கடந்த ஆண்டு CSK அணிக்காக விளையாடிய நிலையில் திடீர் ஓய்வு அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். அதிகாலை முதலே கோவில்களின் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கோவை ரத்தினபுரியில் 10 லட்சம் ரூபாய் செலவை நோட்டுகளால் ஸ்ரீ செல்வ கணபதி விநாயகருக்கு அலங்காரம். காஞ்சியில் 17 லட்சம் ரூபாய் செலவை நோட்டுகளின் அலங்காரத்தில் காட்சியளிக்கும் ஏழேழு சிங்க விநாயகர். விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு முதல் முறையாக வாழ்த்து கூறிய தாவேகா தலைவர் விஜய். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டியில் குவிந்த பக்தர்கள். கைகளில் அருகம்புல்லுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். சதுர்த்தியை முன்னிட்டு கோவை புளியகுளம் முந்தி விநாயகருக்கு 4 டன் மலர்களால் ராஜ அலங்காரம். வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை மணலியில் 7500 புத்தகங்களால் செய்யப்பட்ட வித்யா கணபதி விநாயகர் சிலை. 3500 பித்தளை தட்டுகளால் உருவான விநாயகர் சிலைக்கும் சிறப்பு பூஜை. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 75,120 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை மாநாட்டில் ராம்ப் வாக் மீது ஏறிய தொண்டரை தூக்கி வீசியதாக புகார். தாவேகா தலைவர் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது பெரம்பலூரில் வழக்கு பதிவு. சென்னை மணலியில் 7000 திருப்பத்தூரில் காதல் விவகாரத்தில் இளைஞனின் தந்தையை அரிவாளால் வெட்டிய பெண்ணின் தந்தை. உயிருக்கு ஆபத்தான நிலையில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதி.
மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. ஒரு கட்டு வாழை இலை 7,000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பெரம்பலூர் அருகே குடும்ப தகராறில் தந்தையே மகனை கொலை செய்த கொடூரம். முதல் மனைவியின் மகனை கொன்றுவிட்டு இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தலைமறைவு. மதுரை மாநாட்டில் தவேக தலைவர் விஜய் கூறிய ஒரு சில கருத்துக்களை ஏற்க முடியாது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் என்றும் OPS கருத்து. ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவால் 30 பேர் உயிரிழப்பு. வைஷ்ணவி தேவி கோவிலுக்கான யாத்திரை நிறுத்தப்பட்டு மீட்பு பணிகள் தீவிரம். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கிய 20க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தீவிரம். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி யமுனை ஆற்றில் கரை புரளும் வெள்ளம். குடியிருப்புகளில் முதல் தளம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் தொலைபேசி அழைப்பை பிரதமர் மோடி 4 முறை நிராகரித்ததாக தகவல். வரி விதிப்பு நிலைப்பாட்டில் மோடியை பாராட்டி ஜெர்மன் நாளிதழில் கட்டுரை. இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தான் நிறுத்தினேன் என டிரம்ப் மீண்டும் திட்டவட்டம். பிரதமர் மோடியை மிக பயங்கரமான மனிதர் என்று குறிப்பிட்டும் பேட்டி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.